தொடர்ந்து தூதர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பெண் பார்க்க போன தூதன் பெண் பார்க்க போக முடியுமா? ஆனா வேதவசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 24 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் என்னை என் தாய் நாட்டிலிருந்து இங்கு அழைத்து வந்துள்ளார். அது என் தந்தைக்கும் என் குடும்பத்துக்கும் தாய்நாடு. ஆனால் கர்த்தர் இந்த புதிய நாடே எனது குடும்பத்தின் தாய்நாடு என்று வாக்குறுதி செய்திருக்கிறார். எனவே கர்த்தர் தன் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவாராக, பெண்ணை தேர்ந்தெடுக்க உனக்கு உதவுவார். ஆனால் அந்த பெண் உன்னோடு இங்கு வர சம்மதிக்காவிட்டால் உனது வாக்குறுதியிலிருந்து நீ விடுதலை பெறுகிறாய். ஆனால் என் மகனை மட்டும் அங்கு அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று கூறினான். ஈசாக்குக்கு ஒரு மனைவியை ஆபிரகாம் தயார்படுத்துகிறார். சொந்தக்கார பொண்ணை தான் திருமணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவா. நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொன்னது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் ஆடுகள் எல்லாமே போகும். நான் உனக்கு முன்னே போவேன், நீ என் பெண்ணே வா. என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தூதனானவர் பெண் பார்க்க சென்றாராம். பெண் பார்க்க போன தூதனை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எலியாவை திடப்படுத்திய தூதன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். தூதனை கண்டாலே ஒரு பயம் ஏற்படும். எல்லா தூதர்களும் தோன்றும் போது பயப்படாதே என்றுதான் சொல்லுவார்கள். இங்கே நான் பார்க்கும் பொழுது சூரை செடியில யாரு படுத்து கிடக்கிறான்? எலியா செத்தவர்களை உயிரோடு எழுப்பின மனுஷன். ஒரு பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு போய் படுத்துக்கிட்டாரு. எவ்வளவோ அற்புதங்களை என்ன செய்த மனிதன் சூரிய செடியில் நான் செத்து போறேன்னு படுத்து கிடக்கிறார். அப்பதான் ஒரு தூதன் எழுப்புறாரு, வா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போ. திரும்பவும் அந்த ஏசபேல் ஒருத்தி இருக்குதா, அவளுக்கு திரும்பி அவன் முன்னாடியே போய் சொல்லு, உன்னை யாரு கொல்லன்னு நினைச்சு உன்னை ஓட விட்டாளா அவளுக்கு முன்னாடியே நான் அனுப்பிச்சு விடுறேன், நீ போ. தூதனானவன் தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒரு சில நேரங்கள்ல எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஏதே இல்லை, நான் செத்து போலான்னு இருக்கிறேன். படுத்து கிடந்தவனை ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுகிறார்? தட்டி எழுப்பி விடுகிறார். சாப்பிட்டு நான் சொல்ற வேலையை செய்ய அப்படின்னு. அவன் என்ன சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிறான். சரியான உணவு, பரலோக உணவு, நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, சமைக்காமலே நல்ல ஒரு சாப்பாடு. அருமையானவர்களே, தூதர்கள் மனிதனுக்கு உதவி செய்வார்களா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோர்ந்து போய் படுத்திருக்கிறவனை தட்டி எழுப்பி விட்டாரான் தூதன். சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டான். இது நேரடியா ஏதோ கனவு கிடையாது, தரிசனம் கிடையாது, காட்சி கிடையாது. அடுத்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். திருப்பி 2வது தடவை தட்டி எழுப்பி, நீ சாப்பிடு. இயேசு கிறிஸ்து அதே போலதான் என்ன பண்ணார் தெரியுமா? தம்முடைய சீசர்களுக்கு சாப்பாடு ரெடியா ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மிகவும் நம்மளை நேசிக்கக்கூடியவர். எலியாவை திடப்படுத்திய தூதனை குறித்து இருப்பது நாம் பார்த்தோம். அடுத்து 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 35வது வசனத்துல அசிரியரின் பாளையத்துல 1,85,000 பேரை கொன்ற தூதனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்துல 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, அங்கே நிறைய தூதர்களுடைய எண்ணிக்கை பயங்கரமான எண்ணிக்கை. ஒரு தூதன் போதும் 1,85,000 பேரை கொல்றதுக்கு. தூதன் கொல்லுவாங்களா? என்னங்க அப்படின்னு. பாவம் செஞ்சா கொல்லுவாங்க, பாவம் செஞ்சா அடுத்த நரகத்திலையும் கொண்டு போய் போடுவாங்க.
ஆண்டவர் சொல்ல சொல்ல கட்டளையிட, தூதர்களுக்கு கட்டளையிட செயல்படுத்துவாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்பப்ப நியாய தீர்ப்பு. அருமையானவர்களே, தேவனுடைய கட்டளைகளை சரியா ஃபாலோ பண்ண முடியுமா நம்மளால? துணிகரமான பாவங்கள் மக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். எலியாவை தேற்றி விடுறதுக்கு ஆள் இருந்தது, தேவ ஊழியனை. அதே நேரத்தில் பாவம் செஞ்சா 1,85,000 பேர் செத்து போயிட்டாங்க, சங்கரிக்கப்பட்டார்கள், நிர்மூலமாக்கப்பட்டார்கள், இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள், பிரேதமாய் விடப்பட்டார்கள். என்ன காரணமா இருக்கும்? பாவம். அசிரியரின் பாளையத்திலே 1,80,000 பேரை கொன்ற தூதனை குறித்து இப்ப பார்த்திருக்கோம். மனோவாவிடம் பேசுனது யார் தெரியுமா? கர்த்தருடைய தூதனானவர். மனோவா சொல்லுகிறா, நான் கர்த்தரை பார்த்துட்டேன், தேவன் என்னை அடிச்சு கொல்ல போறாரு, அவரையே நான் பார்த்துட்டேன். அவங்க மனைவி சொல்றா, நீ சர்வாங்க தகன பலி பண்ணியிருக்க, போஜன பலி பண்ணியிருக்கிற, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டாரு. அதை ஏற்றுக்கொள்ளா இந்நேரம் நம்ம குடும்பத்தை சாகடிச்சிருப்பாரு. நம்ம செலுத்தினபடியே ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறாரு, அதனால கவலைப்படாதையா. மனைவி மனோவாவை, அதாவது தன்னுடைய கணவனை தேற்றுகிறார். அந்த மனோவாவை சந்தித்தது யாருன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல 2 முதல் 21 வசனம் வரலையுமே இருக்கு. சோரா என்னும் ஊரை சேர்ந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் தான் கோத்திரத்தை சார்ந்தவன். மனோவாவின் மனைவி குழந்தையின்றி மலடியாக இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவியின் முன் தோன்றி, நீ பிள்ளை இல்லாதவளாய் இருக்கிறாய், ஆனால் நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய். மனோவாவினுடைய மனைவிக்கு குழந்தைய கொடுப்பேங்கிற யாருன்னா கர்த்தருடைய தூதனானவர் கிறிஸ்து இயேசுதான் குழந்தைய கொடுக்கக்கூடியவர். கருவை உண்டு பண்ணுகிறவர் அவர் தான். கருவுல குழந்தைய உண்டு பண்ணுகிறவர் அவர் தான். இன்னைக்கு மனுஷன் டெக்னாலஜி மூலம் என்னென்னமோ பண்ணலான்னு பண்றான். ஒரு கரு அல்லது விந்தணு அல்லது என்னன்னா அதனுடைய தன்மை எல்லாமே உருவாக்குறவர் அவர் தான். ஆனா ஆண்டவராகிய தேவன், நான் ஒரு குழந்தைய கொடுக்கிறேன், நீ கவலைப்படாத. யார் சொல்றா? கர்த்தருடைய தூதனானவர். 3 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. 4வது ஒரு நபர் யாரு? இயேசு கிறிஸ்து. 4வது ஒரு ஆள் கர்த்தர் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு அவங்களே சொல்றாங்க. அந்த கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. எதுல? தீயின் நடுவில். சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தூதனை குறித்து பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அருமையானவர்களே, நீங்க கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க வாயை கட்டி போடுவார் ஆண்டவர். சிங்கக்கபில உங்களை தூக்கி சிங்கக்கபில தள்ளினாலும் சேதம் ஒன்று அடைய மாட்டீங்க. காரணம், கர்த்தர் கூட இருக்கிறார். அது யாருக்கு தெரியும்? ராஜாவுக்கும் தெரியும். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நீ ஏன் கதி கலங்குறீங்க? ஒரு சேனத்தில் நான் செத்துருவேனோ, ஐயோ என்ன ஆக போகுது? விசுவாசம் உள்ளவளாகி ரட்சிக்கப்படுவதே கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக இடங்களில் தோன்றி நீ சாக மாட்டேன்னே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டவர் தூதன். உங்களுக்கு எதிராக ஆபத்து வருகிறதா? அந்த ஆபத்தை எல்லாம் நிர்மூலமாக்குவர் கர்த்தராகிய தேவன். தானியேல் தேவனுடைய பிள்ளை, தீர்க்கதரிசியானவர். அவர் சாகக்கூடாதுன்னு கர்த்தர் முடிவெடுத்தார். அதனால கர்த்தர் கூடவே இருந்து வழி நடத்தினார். அல்லேலூயா. அடுத்து நமது வழிகளில் எல்லாம் நம்மை காக்கிற தூதர். சங்கீதம் 91:11 நாம் வாசிக்கும் போது அதான் புரிந்து கொள்ள முடியும். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவா. வழிகள் எல்லாம் காக்கிறாராம். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். நல்ல கவனிங்க, நமது வழிகள் எல்லாம் நம்மை காக்கிறதுக்கு யார் அனுப்புறாரா? தூதர்களை அனுப்புகிறார். எனக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, கர்த்தர் உனக்கு துணையா நிற்கிறார், அல்லது தூதர்களை கொண்டாவது உன்னை காப்பாற்றுவார், எல்லா காரியங்களையும் ஜெயமாய் முடிக்க பண்ணுவார். ஒரே ஒரு நோக்கம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார், காப்பாற்றி விட்டுக்கிட்டே வருவார். உனக்கு யார் கொல்றதுக்கு வராங்களோ அவங்களெல்லாம் கொண்டுட்டு போயிடுவார்.
ஒரே ஒரு கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அப்பா ராஜ்ய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாங்க, மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், துணையா நிற்கிறார், கர்த்தரோடு இசைந்து இருக்கிற மனிதர்களா இருக்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என்னன்னா, நீ போகிற வழியெல்லாம் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன். பெரிய ராஜாவா இருந்தா புல்லு தூங்கி வச்சுட்டாரு. யார? நேபுகாத்நேச்சர். பார்வோன் மன்னன் அப்படி என்னன்னா மேன்மையான ஒரு வாழ்க்கை, நான் தாண்டா கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தான். ஆண்டவர் மகனையும் கொண்டாரு, அவன் ராஜ்யத்தையே அழிச்சிட்டு போயிட்டாரு. பார்வோன் என்கிற சந்ததியை இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்கிறார். லூக்கா 1:13 வரலாம். சகரியா பயத்தை நீக்கி யோவான் பிறப்பை அவனுக்கு அறிவித்த தூதனை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பயந்து போய் கிடக்கிறீங்களா? சகரியா பயந்து போய் கிடத்தாரு. ஊமையாய் போச்சு வாய். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தா வாயை நல்லா வச்சிருப்பாரு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா வாயை கூட ஊமையாக்கி விட்டுருவாரு கர்த்தர். ஒழுங்கா ஊழியக்காரர் ஊழியத்தை செய்யணும், சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். யோவான் பேர் வைனா பேர் வச்சுட்டு போக வேண்டியதானே. யோவான் சரங்கன்னு பேர் வைக்க சொன்னாங்க, வச்சாரா? லூக்கா 1:13 வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்ப அவர் நிர்ணயம் பண்றார் இந்த பேரை வையி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். இங்க நாம் பார்க்கும் பொழுது தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு அநேகருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறதா என்று யோசித்து பார்க்கணும். தூதன் சொல்றா, உன் வேண்டுதல் கேட்டுட்டார் ஆண்டவர், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்க வேண்டுதல்லாம் கேட்கிறார் ஆண்டவர். மனசோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உடஞ்சு போய் கிடக்கிறீங்களா? துக்க முகத்தோடு இருக்கிறீங்களா? ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒரே வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன். சகரியாவே நீ பயப்படாத. தூதனானவன் பேசினான். இதுல இன்னைக்கு நம்ம பேசின காரியத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவராகி இயேசு கிறிஸ்து பேசினாரு, தூதனும் பேசுறாரு. ஆகாருடன் பேசின தூதன், ஆபிரகாமுடன் பேசின தூதன், அந்த பெண் பார்க்க போன தூதன், கிதியோனை பலப்படுத்தின தூதன், 5வது எலியாவை திடப்படுத்திய தூதன், 6வது அசிரியா பாளையத்தில் 1,85,000 பேரை கொன்ற தூதன், 7வது மனோவாவிடமும் அவன் மனைவியிடமும் பேசின தூதன், 8வது சிங்கங்கள் வாயை கட்டி போட்ட தூதன், 9வது நமது வழிகளில் எல்லாம் நம்மை காக்கிற தூதன், 10வது சகரியா பயத்தை நீக்கி யோவான் பிறப்பை அவனுக்கு அறிவித்த தூதன்.